பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை என்ன செய்யணும்? அதன்படியே செஞ்சாகணும். ஏன்னா அன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அவங்க சொல்றாங்க பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன தமிழில் சொல்றது, அந்த மருந்து சீட்டு எழுதி கொடுத்து இதை காலையில் குடினா குடிக்கிறோம், இதை வெறும் வயிற்றில் போடு அப்படிங்கிறோம். ஆன்டிபயாட்டிக் கூட இருந்தால் என்ன செய்வாங்க? வெறும் வயிற்றில் போடுறதுக்கு ஒரு மாத்திரை என்ன செய்வாங்க? கொடுவாங்க. அந்த மாதிரி இதை காலையில், இது சாயந்தரம், இது ராத்திரி. சிலரை பார்த்து கொஞ்சம் நடங்க, சிலரை பார்த்து நடையை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஏன்னா எலும்பு தேய்வு இருந்தால் என்ன செய்வாங்க? நடையை கொஞ்சம் குறைச்சிக்கங்கம்மா. உடம்பு கொஞ்சம் ஊதி போயிருந்தா நடக்க சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் சொல்கிறாங்க, அத்தனை செய்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்தால் அற்புதம். நாம் இன்றைக்கு செய்திருக்கிறோமா? அவர் என்ன சொல்லுவார்? நாம் சொல்லும்போது நினைப்போம், அவர் சொல்கிறது இதெல்லையா, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் என்னம்போம். ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அப்படி எடுத்து எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக பாரு போதகரே. தீப தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக பாரு போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத தீப நதியாக, வற்றாத தீப நதியாக. தீப தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக பாரு போதகரே. தீப தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக பாரு போதகரே. கலளவு போதாதையா, உனக்காலளவு போதாதையா. கணுக்காலளவு போதாதையா, உனக்காலளவு போதாதையா. கணுக்காலளவு போதா மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக பாரு போதகரே. தீப தண்ணீரே ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே.
இடமெல்லாம் ஆரோக்கியமே, ஆயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. அந்த செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, பத்தாந்த தீப நதியாக, பத்தாந்த தீப நதியாக, ஆவியானவரே பத்தாந்த நதியாக பாரு போதகரே, தீப தண்ணீரே ஆவியானவரே பத்தாந்த நதியாக பாரு போதகரே, பத்தாத நதியாக பாரு போதகரே, பத்தாத நதியாக பாரு போதகரே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, யாரை நோக்கி? இயேசுவுடைய தாய் அங்கே இருந்த வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். ஆமா, நம்பணும். முதல்ல ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்கிறத நம்பணும். ஏன்னா அந்த இடம் கல்யாண வீடு. அது எத்தனை நாள்ல கல்யாணம் வச்சிருக்கான்? முதல் வசனத்துல வாசிக்கிறோம், 3ஆம் நாள்னா எது? செவ்வாய்க்கிழமை. எவனாவது கல்யாணம் வைப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அந்த பாரம்பரியம், சடங்காச்சாரம், இது எங்கள் கிராம வழக்கம், இதெல்லாம் விட்டுணும். அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன சொல்லுவார், அதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஒரு சமயத்தில் ஒரு அம்மையார், நல்ல ஊழியக்காரி, ஒரு பெண் அம்மையார் தான். யாருன்னு கேட்காதீங்க, எத்தனையோ பெண்கள் ஊழியக்காரங்களாம் இன்றைக்கி வல்லமையுள்ளவங்க இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. நல்ல ஊழியக்காரங்களாக ஜாய்ஸ் மேயரை போல் இன்றைக்கி எத்தனை பேர் உண்டு. இப்படி ஒரு ஊழியக்காரர் ஒரு அசுத்த ஆவியை துரத்துவதற்கு சென்றார். அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ண 6 விதமான பிசாசு அந்த சரீரத்துலேருந்து என்ன பண்ணிச்சான்? வெளிப்பட்டான். ஆனால் ஒரே ஒரு பிசாசு என்ன செய்யலை? அந்த சரீரத்தை விட்டு போகவே இல்லை. அப்போ இவங்களும் நான் சுற்றி இருக்கவங்களா நினச்சாங்கன்னா, ஆமாம் இன்னைக்கு இந்த அம்மா ஜெபம் பண்ணி போக போகிறதும் இல்லை, அந்த பிசாசு என்ன செய்ய போகிறதில்ல, இதை விட்டு போக போகிறதில்ல. இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு வெளிப்பட்டதான். என்ன வெளிப்பட்டது? இந்த பிசாசு ஒரு விக்கிரகத்தில் வந்து நிற்குதுன்னாங்களாம். என்னடா விக்கிரகத்தில் வந்து நிற்குதா, இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பார்த்தா, அந்த பெண்ணுடைய கழுத்தில் ஒரு திருமாங்கல்யம் இருந்தது. அதில் ஒரு விக்கிரகத்தின் படம் இருந்துச்சு. அதில் வந்து நின்றுச்சு. புருஷங்கார பக்கத்தில் இருந்த படக்குன்னு அது அதான். அடுத்த நிமிஷம் அவளை விட்டு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. இன்றைக்கி நாம் என்ன சொல்லி போச்சா, தாலி அக்கலாமா? எவ்வளோ பெரிய தப்புங்க, அது எப்படி அறுக்கலாம்? ஆண்டவருக்குள்ளே வரும்போது மணவாளன் யார்? முதல்ல அவர் தான் மணவாளன். நாம் இந்த சடங்காச்சாரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நம்முடைய பாரம்பரியத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏன்னா சீஷர்கள் வரும்போது கூட இயேசுகிட்ட கேட்டாங்க, என்னையோ உங்களுடைய சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே என்னார். அவர் என்ன சொன்னார்? விட்டு கொடுத்தாரா? இல்லவே இல்லை. என்ன சொன்னார்? வர்ற வழியில் கசக்கி சாப்பிட்றாங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா, ஓய்வு நாள்னார். அவர் சொன்னார், மணவாளன் தங்களோடு இருக்கும்போது மணவாளன் எப்படி பசியோடு இருப்பான், மணவாளன் எடுபடும் காலம் வரும். ஆமாம், எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு பாரம்பரியம் சொல்லித்தான் அநேகர் நம்ம அற்புதங்களை செய்ய முடியல, அற்புதத்தை பெற முடியலை. நம்ம சூழ்நிலையை பார்த்து தான் அற்புதங்களை பெற முடியல. இது கல்யாண வீடு. அதுவும் என்ன கல்யாணம் எந்த நாளில் வச்சுருக்கான்? செவ்வாய்க்கிழமை. எந்த கிறிஸ்தவங்களாவது தைரியமாக சொல்லுங்க, செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்கிறீங்களா? ஏன்னா 3ஆம் நாள் என்ன, வாரத்தின் முதல் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமைங்கிறோம். அதுலேயும் கூட குழப்படி சில சனிங்கிறிய ஞாயிறுங்கிற, அதுக்கு நான் வரல. ஞாயிறு எல்லாருக்கும் ஓய்வு நாள். ஆகையினால அந்த ஓய்வு நாளில் ஆராதனைக்கு வைத்திருக்கோம். அது வாரத்தின் முதல் நாளாக வைத்திருக்கிறோம். திங்கள் 2ஆவது நாள், 3ஆவது நாளில் கலிலேயாவில் உள்ள ஒரு கானா ஊர், அது கிராமம். அந்த கானா ஊருங்கிறது ஏற்கனவே சொன்னேன், அது என்னது? நாணல். நாணலை போல அனுபவம் உள்ள மக்கள் வாழ்கிற இடம்.
இந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். யாருன்னா அங்கே நம்பாத மக்கள் இப்படி இருந்தால் அப்படி சாய்வாங்க, அப்படி இருந்தால் இப்படி சாய்வாங்க. பேதுருவை ஆண்டவர் எப்படி மாற்றினார்? அவன் நாணலை போல இருந்தவன் தான், யோனாவின் குமாரனான சீமோனே. மத்தேயு 16:16 வாசிங்க பார்க்கலாம். பேதுருவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், அங்கே எழுதி இருக்கிறார். அந்த அனுபவத்தில் இருந்த மனுஷனுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கேட்டார், நீங்கள்லாம் எப்பா ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்றாங்கன்னார். சிலர் யோவான் சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க. சரி, அவங்க என்னத்தையும் சொல்லிட்டு போட்டோம், நீங்க என்ன சொல்றீங்கன்னார். அப்ப பேதுரு என்ன சொன்னாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதனால தானே பாடுறோம், தீபத்தண்ணீரே ஆவியானவரே பட்டாத நதியாக பாரு போகிறே, கரையோர மரங்கள் ஏராளமா கரிதர வேண்டும் தாராளமா, கரிதர மரங்கள் ஏராளமா கரிதர வேண்டும் தாராளமா, இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். மறுமையா போதகரே, மறுமையா போதகரே, பற்றாத தீப நதியாக, பற்றாத தீப நதியாக, தீபத்தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக பாரு போதகரே, தீபத்தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக பாரு போதகரே. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அந்த இடத்துல இருக்க இந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு. அவன் தான் சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி. உடனே அவர் சொன்னார், அந்த பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, நீ பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். எனக்கு இந்த பேதுரு எப்படிப்பட்டவன்? மீனை பார்த்த உடனே பிரமிச்சு சொல்லிடுவான். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கொஞ்சம் படகு தள்ளி போய் ஆழத்தில் போடுனார். ஆழத்தில் போட்ட உடனே இழுக்க முடியாத அளவுக்கு என்ன வந்துச்சு? மீன் வந்துச்சு. இதை பார்த்த உடனே என்ன சொல்லிட்டான்? பிரமிப்பு உண்டாகி, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிருந்தா, நான் மறிக்க போறேன்ப்பா, இன்னைக்கு மந்தையெல்லாம் வெட்டப்படும், சிதறடிக்கப்படும், மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் சொன்ன உடனே இவன் சொல்லலாம், யாரு போனாலும் சரி, யாரு போனாலும் சரி, எல்லாரும் விட்டு ஓடி போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். ஆனா இருந்தானா? மறுதளிச்சது மட்டும் இல்ல, ஆமா, சத்தியமடம் தொடங்கினார். போய் வேலைக்காரன் கூட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டாரு. நீங்க சொல்றதே எனக்கு தெரியாதுன்னா, ஏசு அவர் கூட தான் இருந்தார். நாம பாடுறோம்ல, ஏசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா, ஏசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா, தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா,
வேதனை 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 துன்பம் நீக்கிடுவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தன 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 தந்தன. எனக்கு அன்பானவர்களே, கூடவே தான் இருந்தான். அற்புதத்தை கண்ணால கண்டவன் யாரு? பேதுரு. பேதுரு. ஆனா அவர் சொன்னாரு, யோனாவின் குமாரனான சீமோனே, நீ பேதுருவாய். நீ பேதுருவா இருக்கிறாய். ஏன்னா அடிக்கடி அவனுக்கு ஞாபகப்படுத்தினார். கொஞ்சம் இயேசு இறந்தானோடனே, வாங்க நான் வலையை தூக்கிட்டு போகிறேன், நான் மீன் பிடிக்க போகிறேன்னா. இயேசு வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே துணி இல்லாமல் உள்ளே குதிச்சவன். இந்த பேதுருவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆனால் ஒரு காலத்தில் என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன அற்புதத்தை கண்டவன், அவனும் செய்தவன். ஒரு காலத்தில் அந்த பேதுரு நடந்து வரும்போது அவன் நிழற்பட்டா போதும்னு சொல்லி என்ன செய்தாங்க? அநேகர் கொண்டு வந்து பிணியாளிகளை வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஐயா அனுபவம், நாணல். இந்த நாணலை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். மோசே சிறு பிள்ளையா இருக்கும்போது வளர்க்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது ஒளித்து வைத்து வளர்த்தாங்க. ஆனால் முடியாத போது எதில் வச்சு விட்டாங்க? நாணல்ல ஒரு பேழை செய்து அது என்ன பண்ணிட்டாங்க? கீழும் பிசினும் பூசி பிள்ளையை வளர்த்தி நதியில் என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. இந்த நாடல் என்னன்னா அப்படி வளைஞ்சு கொடுக்கிற தன்மை உண்டு. அதே சமயத்தில் ரொம்ப காஞ்சா என்ன செய்யும்? ஒடிஞ்சும் போயிடும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான். ஆண்டவரை நம்புகிறோம், ஆனாலும் அசைவு இருக்கு. அசைவு இல்லாமல் உறுதியாமல் எதிர்நோக்கி காத்திருப்போம். கூட வருவார், எல்லாவித அற்புதங்களையும் அவர் செய்தே முடிப்பார். ஆனால் அவர் என்ன சொல்றாரோ அதை நம்பிக்கை வேணுமே, அதான பிரச்சனை. ஏன்னா கல்யாண வீடு, அங்கே அவமானம் வருது, திராட்சை ரசம் குறைபடுது. இந்த திராட்சை ரசம் குறைபடும் போது என்ன செய்யணும்? போய் திராட்சை பழம் வாங்கிட்டு வர சொல்லி கொஞ்சம் ரெடி பண்ணுங்கப்பான்னு சொன்னால் பரவாயில்ல. இவர் என்ன சொல்றாரு? வாசிங்க பார்க்கலாம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். சரி, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர், ஒவ்வொன்று 2 அல்லது 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் இருந்தது. ஆனா அந்த 7வது கற்சாடியாகிய இயேசு அங்க இருந்தாருங்கிறத என்ன செஞ்சுட்டாங்க? யாரும் நினைக்கல. எனக்கு அன்பார்களே, கானா ஊரு கல்யாணம், கர்த்தர் இயேசு போனார், பந்தலிலே ரசம் இல்லை, பார்த்து வந்து சொன்னாங்க. இப்படிலாம் அந்த காலத்தில் பாட்டு பாடுவாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து இதுக்குள்ளே இருந்ததுனால எல்லா பாடல்களும் ஓரளவுக்கு மனசில் நிற்கும். போகட்டும். இந்த 2-3 குடம் கொள்ளத்தக்க, இதுக்கு நான் சுத்திகரிப்புக்குன்னா வீட்டுக்குள்ளே வரும்போது கால்களை கழுவினா போதும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்னைக்கு எல்லாருடைய கால்களை கழுவினார். ஏன்னா பஸ்காவை புசிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், பேதுரு சொன்னார், இதே பேதுரு தான் சொன்னார், ஐயா
நீர் கழுவலாமா? நாங்கள் தான் உங்களுடைய கால்களை என்ன செய்யணும்? கழுவணும். நீர் என்ன செய்யக்கூடாது? எங்கள் கால்களை கழுவப்படாதுன்னா. அவர் சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் அருமை பேதுருவே என்னிடத்துல என்ன இல்லை பங்கு இல்லைன்னு. ஒன்று அவர் சொன்னார், இப்போ தலையை கை எல்லாத்தையும் கழுவுனா. அவர் சொன்னார், முழுகிறவன் காலை மட்டும் கழுவினா போதும். யூதர்கள் சுத்திகரிப்பின் முறைமையின்படி வீட்டுக்குள்ள வரும்போது இன்றைக்கும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருப்பாங்க? தண்ணி வாசலில் வச்சுருப்பாங்க. எதுக்கு? காலில் அதை ஊற்றிட்டு அப்படி உள்ளே வர்றதுக்கு. ஏன் கொரோனா காலத்தில் அப்படி தானே முழு நேரம் என்ன சொன்னாங்க? கையை கழுவு காலை கழுவு, கையை கழுவு காலை கழுவு. இதுதானே கொரோனாவுக்கு மருந்தாகவே இருந்துச்சு. என்ன கண்பாருடைய இப்படி கழுவுறதுக்கு அந்த சுத்திகரிப்பின் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2 அல்லது 3 குடம் கொள்ளத்தக்க ஜாடி, 6 கற்சாடி என்ன இருந்துச்சு அதில் இருந்துச்சு. வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். 2-3 குடம் கொள்ளத்தக்க ஜாடி வெளியே வச்சிருக்காங்க, அதில் தண்ணீர் நிரப்பு. நீங்களாக இருந்தால் என்ன கேட்பீங்க? நானாக இருந்தால் என்ன கேட்போம்? ஏயா என்ன சொல்லுவோம்? முழங்காலுக்கும் முட்டந்தலைக்கும் முடிச்சு போடுறாரு. இவர் என்ன சொல்கிறாரு? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே என்ன செய்யணும்? செய்யணும். அவர் செஞ்சால் தான் அந்த அற்புதத்தை பெற முடியும். நம்பிக்கை வேணுங்க. முதல்ல டாக்டரை நம்புவோம். அந்த டாக்டர்கிட்ட போனால் நல்லா இருக்கு, இந்த டாக்டர்கிட்ட போனால் அங்கே போனால் இங்கே போனால் எல்லாத்தையும் நம்புவோம். கடைசியில் எல்லா மாத்திரையும் சாப்பிட்டு கிட்னியில் கல் வந்ததாக மிச்சம், ஸ்டோன் வந்ததாக மிச்சம். நான் மருத்துவத்தை குறை சொல்லலை, அவங்க படித்த அந்த அறிவுக்கு தக்கபடி கொடுப்பாங்க. நாம் அதை சாப்பிட்டு பார்த்தா இதை சாப்பிட்டு பார்த்தா கடைசியில் எங்கே வருவோம்? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீர், அம்மாவும் நீர், டாக்டர் நீர், மருத்துவர் நீர், எல்லாம் நீர் தானே ஐயா. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு தெரியலை. அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு பாருங்க. தண்ணி எடுத்து ஊற்றுங்க தானே சொன்னார். வேலைக்காரரை நோக்கி என்ன சொன்னார்? இந்த ஜாடிகளை என்ன செய்யுங்க? நிரப்புங்க. நாமளாக இருந்தால் கேட்டுப்போம், வேலை இல்லாத வேலையா? நிரப்புனாங்க. உடனே எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க? ஓ, திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்து புழிஞ்சு அதில் கலக்க போகிறாரோ? இல்லை, ஒன்றுமே செய்யலை. ஒரு வீடியோ கிளிப் வந்துச்சு, எனக்கு அது தெரியல, நீங்கள் அது தெரிஞ்சால் பார்த்தா சொல்லுங்கள். நாதனை பார்த்ததும் தண்ணீர் சிவந்ததான். தண்ணீர் தன் நாதனை பார்த்ததும் சிவந்ததான். ஏன்னா அவரை பார்த்தோன்னே வெக்கம் வந்துருச்சான், தண்ணீரை அப்படி சிவப்பாக மாறிடுச்சான். எனக்கு அன்பானவர்களே, அந்த குடம் நிறைய ஜாடி நிறைய தண்ணி நிரப்பிட்டாங்க. நிரப்புற உடனே ஒன்றுமே செய்யலை, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? அதை மொண்டு பந்திரி விசாரிப்புக்காரங்கிட்ட கொண்டு போங்க, கொண்டு வா. இவ்வளோதான். நாமளாக இருந்தால் இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். தண்ணியை ஊற்றி திருப்பி மோந்து போனால் அதில் என்ன இருக்கும்? ஆனால் ஒன்றுமே இல்லை. அங்கே போய் அதை ருசி பார்த்த போது என்ன சொன்னாங்களா? வாசிங்க பார்க்கலாம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின் ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமா, என்னால் அன்றி உங்களால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்யக்கூடாது. இது அநேக நேரத்தில் மறந்துடுறோம். அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு பாருங்க. செஞ்சா அற்புதம் நடக்குங்க, கட்டாயம் நடக்கும். தண்ணீரை நிரப்ப சொன்னாரு, நிரப்புனாங்க. மோந்து கொண்டு கொடுக்க சொன்னாரு, கொடுத்தாங்க. எவன் சந்தேகத்தோடு கொடுத்தானா உண்மையாக விசுவாசத்தோடு கொடுத்தானோ எனக்கு தெரியாது, கொடுத்தான். அவரும் வாயில் ஊற்றும் போது வெறும் தண்ணி ஊற்றி பார்த்தான். அப்போ தான் என்னப்பா அற்புதம், அதுதான் அற்புதம். உடனே வாயில் வந்து வருது. எந்த மனுஷனும் முதல்ல நல்லதை கொடுப்பான், பின்னாடி ருசி குறைஞ்சதுதான்ப்பா. கல்யாண வீட்டில் அப்படி தானே, சாம்பார் பத்தலைன்னா உடனே வெந்நீர் தூக்கி ஊற்றிடு, இல்லாட்டி ரசத்தை தூக்கி ஊற்று. ஆனால் கடைசி வரைக்கும் ருசியுள்ளதாக வைத்திருந்தா, அதுதான் முதல் அற்புதம். ஆனால் 2ஆம் அற்புதம் அதே கானா ஊரில் செய்தார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே,
இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்காக ஜெபிக்கிறீங்களா? இது தடையில்லாமல் வர வேண்டும், அதன் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். உங்களுடைய ஜெபத்தில் வைங்க. ஏன்னா எங்களுடைய சபை 2 கண்ணும் பார்வையில்லாத மக்கள் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற உன்னதமான பாரத்தோடு உருவாக்கப்பட்ட தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். எல்லாரும் முடிஞ்சவொடனே காணிக்கை எண்ணி எழுதுவாங்க. நாங்கள் இங்கே என்ன எழுதுவோம்? தலையை எண்ணி எழுதுவோம். எத்தனை பேர் வந்திருக்கான், அத்தனை பேருக்கு சாப்பாடு இருக்கா, அத்தனை பேருக்கு ஏதாவது உதவி செஞ்சு அனுப்புறதுக்கு இருக்கா, இதைத்தான் யோசிப்பேன். ஏன்னா பாதி பேருக்கு மேலே வேலை இல்லாமல் சாலையிலும் வீதியிலும் யாரும் நம்பி வேலை கொடுக்க கூட மாட்டாங்க. ஏன்னா இவங்க என்ன செய்வாங்கம்மாங்க. இப்படிப்பட்ட மக்களும் தேவன் தான் உருவாக்கினார், அவர்களும் ரட்சிக்கப்படும், ஒருவனும் கெட்டு போயிடக்கூடாது. நீங்களும் இந்த ஊழியத்தை குறித்து பாரம் இருந்தால், கர்த்தர் ஏவினார், கட்டுமான பணிக்கோ அல்லது பார்வையற்றோர் மரித்த அடக்கம் என்ற ஃபியூனரல் ஃபண்டுக்கோ அல்லது உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்கவோ இல்லை ஆத்துமாக்களை ஆலயத்துக்கு அழைத்து வருவதற்கு மாதம் 16,000 ரூபா ஆகுது 4 வாரத்துக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு பார்வையற்றவங்களுக்கு ஊன்றுகோலை கொடுக்கவோ அல்லது ஐயா மதுரையிலலாம் முந்தி பெண்கள் வயதானவங்களை வச்சுருந்தா இப்போ வைக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல ஆஸ்பெட்டாஸ் போட்டு வச்சுருந்தா இப்போ இருக்கிற வைக்கலையும் வைக்க முடியல. அந்த ஓடுகளும் போட்டு 20 வருஷம் ஆச்சு, எல்லாம் உடஞ்சி போச்சு. திருப்பி அதுக்கு ஓடு போடக்கூடாது, சென்ட்ரிங் தான் போடணும். ஏன்னா யோவான் 1:50 படி இதிலும் பெரிதானவைகளைத்தான் நம்ம ஆசீர்வாதத்தை பண்ணணும். ஆகையினால 6 லட்ச ரூபா அதுக்கு கணக்கு போட்டு இன்ஜினியர்கள் சொன்னாங்க. கர்த்தர் தான் அதை எழுப்பி தரணும். நீங்களும் ஜெபிங்க. எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை ஐயா நான் கட்டி தரணும், எனக்கு கணக்கு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அதுக்கும் வழி உண்டு. 84 388 52 500 8438852500 இந்த நம்பர்லேயும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே என்னோடு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே நாங்கள் தியானித்து வருகிறோம். மறுபடியும் இயேசு கானா ஊருக்கு வந்தார். அந்த கானா ஊரில் தேடி வந்த அவளுக்கு அற்புதம் செய்கிறவர். அவர் அன்றைக்கும் செய்தார், இன்றைக்கும் செய்தார், என்றைக்கும் செய்வார். அந்த விசுவாசத்தோடு நம்பி காத்திருக்கிற, இந்த தொலைக்காட்சி முன்னாடி அமர்ந்திருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யும், அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.